பேய் இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நம்மள எல்லாரையும் ஒரு நேரமாவது பயமுறுத்தி இருக்கும். இரவு நேரம் அமைதியா இருக்கும், திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், அல்லது யாரோ நம்ம பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு நொடியிலேயே நம்ம மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? பேய் இருக்குமோ? இது நம்மள மட்டும் இல்ல, பல பேருக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த ஃபீலிங் எப்போ அதிகமா வரும்? இருட்டுல தான், தனியா இருக்கும் போதுதான். அதுக்கு காரணம் என்ன? நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. புரியாத விஷயத்தை டேஞ்சர்னு அசியூம் பண்ணோம். அதனாலதான் சின்ன சத்தம் கூட பெருசா ஃபீல் ஆகுது. ஷேடோ கூட பேய் மாதிரி தெரியும். இதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு, ஃபியர் குட்டி இமேஜினேஷன். இந்த ரெண்டு சேர்ந்தா நமக்கு ரியல் மாதிரி இலூஷன் உருவாகும். ஆனா இது மட்டும்தான் ட்ரூத்னா இல்ல. நம்ம கல்ச்சர்ல ஆவி, பித்ரு, சக்தி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் ஹாரர் மூவில காட்டுற மாதிரி பயப்படுற பிஏ இல்ல. அது ஒரு எனர்ஜின் மாதிரி தான். அதை நம்புறது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமா பாதிப்பது பேய் இல்ல, நம்ம பயம்தான். பயம் இருந்தா சாதாரண விஷயமும் பெரியதா தோன்றும். பயம் இல்லைன்னா அதே இருட்டு கூட சும்மா இருட்டு தான். அதனால நீங்க இருட்டுல ஒரு சத்தம் கேட்டா அது உடனே பேய்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் காமா யோசிங்க. அது விண்டா இருக்கலாம், டோர் சவுண்டா இருக்கலாம், அல்லது நம்ம மைண்ட் உருவாக்குற இமேஜினேஷன் ஆக இருக்கலாம். அதனால் பேய் இருக்கா இல்லையா, அது உங்க நம்பிக்கையில் தான் இருக்கு. ஆனா பயம் இல்லாம இருந்தா நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேய் உண்மையா? கமெண்ட்ல சொல்லுங்க.